நாம் ஒரு செயலை செய்கிறோம். அந்த செயலை தள்ளி போட என்ன நடக்கும்? ஒரு காரியத்தை காலம் தாழ்த்தி செய்தல் கூடாது. காலம் தாழ்த்தி செய்ததற்கான காரணங்கள் மறதி, சோம்பல், அதிக தூக்கம் ஆகியவற்றை ஒழிக்க வேண்டும். இல்லையெனில் முன்னேற்றம் இல்லாத ஒருவன் கெட்டழிந்து போவான். எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் எப்படி ஒரு காரியத்தை செய்ய திட்டமிடுகிறோமோ அதன்படி எவ்விதமாகவும் காலம் தாழ்த்தும் உடனே செய்து முடிக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். காலம் தாழ்த்து செய்தத்தக்க சில காரியங்கள் இருக்கும். அவை ஆகும் காலத்தே ஆகுமானால் அதற்காக அதை தொடங்குகின்ற செயல்களை தள்ளி போடாமல் உடனே செய்ய வேண்டும். அதற்கு தயாராக வேண்டும். நம்மை தகுதிப்படுத்துவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது தொடர்பாக மற்ற செயல்களை உடனடியாக செய்ய வேண்டும். நாம் காலம் கடத்தக்கூடாது. ஒரு மனிதன் இந்த நிலவுலகில் பெருமைகளை பெற வேண்டுமெனில் செயல்களை பற்றிய அறிவும் அவற்றை மேற்கொள்ளும் என்ற துணிவும் காலம் தாழ்த்தாது அச்செயல்களை நிறைவேற்றக்கூடிய உயரிய பண்பும் கொண்டிருக்க வேண்டும். இல்லையெனில் நாம் சூடற்று போய்விடுவோம் என்கிறார் வள்ளுவர். எனவே சோர்விலும் சோம்பலிலும் காலம் தாழ்த்தி செயல்களை செய்தல் விட கொடிய குற்றமும் பழியும் வேறு இல்லை. தள்ளி போடாமல் அந்த வேலையை உடனடியாக செய்து முடிக்க ஆற்றலும் செயலும் இருந்தால் வெற்றி மாலையாக சூடும். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.